இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ மேல தெருல இருக்கிற ஐயரை போய் நேரடியா பார்த்து கூட்டு வா. அவரு முகூர்த்த மாறினது தெரியாம தூங்கிட்டு இருக்க போறாரு. சரியா? நீ சன்னதி தெருல இருக்கிற ஐயரை போய் கூட்டு வந்துரு. ஏப்பா 2 ஐயரை நானே கூட்டு வந்துடுறேன்ப்பா. இல்லை, சொன்ன வேலையை செஞ்சா மட்டும் போதும். முதல்ல கிளம்புங்க. ஏல அதான் நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிட இப்போ மாட்டேன். உனக்கு அதை விட ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. இரு நான் சொல்லுதேன். இல்லை, தங்கச்சிகளை எழுந்துட்டா. அப்பவே எந்திரிச்சிட்டாங்க, இப்ப குளிச்சிட்டு இருக்காங்க. கனிதான் கூட மாட உதவி பண்றா, செந்தாமரையும் இருக்கான். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ கூட இருந்து அவளை எழுப்பி குளிப்பாட்டி எல்லாம் ரெடி பண்ணல. முகூர்த்த மாறினதெல்லாம் மறந்துட போறாளுவ. சரி. அப்ப நான் வேணா போய் மாப்பிள்ளைய ரெடி பண்ணவா? உனக்கு புண்ணியமா போவோம். முதல்ல போய் அந்த வேலையை பாருல போல. யோ, அலர்ட்டா இருக்கணும். எதுவும் பிரச்சனைனா தேடி எல்லாம் வர வேண்டாம். போன் பண்ணும், நானே ஓடி வந்துடுறேன். சரிங்க சார். இல்லை வெட்டிகளே, அண்ணி ஐயரு சாமான் லிஸ்ட் கொடுத்தாரு. அதெல்லாம் வாங்கிட்டியா? அதெல்லாம் உன் பொறுப்பு தான் சொல்லிவிட்டேன். சரிண்ணே, ஏப்பா, எல்லாத்தையும் வாங்கி ஐயரை கூட்டு வந்து நான் கூட மாட ஒத்தாசை பண்ணிக்கிறேன்ப்பா. நீ ஒண்ணும் இல்லை. கவலைப்படாத. அப்ப நான் மேலத்துக்கு போட்டா இல்லை, இன்னும் கிளம்பாம என்ன செய்தீங்க? கிளம்பல. ஏல நான் வேணா போயிட்டு வரவா? உனக்கு அதை விட ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. என்ன? உன் தங்கச்சி ஏற்கனவே பைத்தியம் முடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கா. பத்தாவதுக்கு என் தங்கச்சி அவளோட சேர்ந்துக்கிட்டு இன்னும் அலைஞ்சிட்டு இருக்காவ. 2 பேரையும் அடக்கிறது உன் வேலை தான் சொல்லிவிட்டேன். நான் பாத்துக்கிறேன். இல்லை, நீ என்ன இன்னும் நிக்க போய் பாருல. நான் பாத்துட்டு வரேன். இல்லை அண்ணாச்சி, நீங்க ரொம்ப கவனமா இருங்க. நான் உங்களுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன். சமையல் என்ன ஆச்சுன்னு போய் பாத்துட்டு வந்துட்டேன். நான் போறேன். நிறுத்துங்க. ஐயர் பார்க்க போறீங்களா? அம்மா போறேன். அப்ப நானும் உங்க கூட வந்துருவா. சரி வாங்க வாங்க. டேய் வாடா. அசஞ்ச கழுத்து அறுத்துருவேன். ஒழுங்கா நாங்க சொல்றதை கேளு. இறங்குடா. ஏய் வண்டி நீ இப்படி போடா உள்ள. சண்முகம், நான் ரொம்ப பெரிய முட்டாத்தனம் பண்ணிட்டேன். நான் செஞ்சது எல்லாமே தப்புதான் சண்முகம். வைரம் மாதிரி நீ இருக்க, உன் தங்கச்சி இருக்கா, அத மதிக்க தெரியாம கண்டபடி பேசிட்ட. என்ன மன்னிச்சிரியா? ஐயோ, வயசுல பெரியவர் நீங்க போய் என் காலில் வந்துக்கிட்டு. இல்லை என்னல சொல்லல. அந்த வெங்கடேஷ் தான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம். கண்டதையும் சொல்லி என் மனச குழப்பி விட்டுட்டான்ப்பா. கூட அந்த மாலதி, அவளும் கண்ணீர் விட்டு அழுதாப்பா. அதான்ப்பா நான் நம்பிட்டேன். எல்லாம் பொய்ன்னு இப்ப அறிவு சொன்னப்பதான்ப்பா தெரியுது. அந்த மாலதி போலீஸோட வந்து கல்யாணத்தை நிறுத்த போறாளாமே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஐயா சண்முகம், இந்த கல்யாணம் நின்னுறக்கூடாது. ரத்னாதான் எங்க மருமக. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திருப்பா. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருப்பாங்க. முன்னாடியாச்சும் நம்ம சொந்தம் இல்ல, இப்ப சொந்தமாயிட்டான். இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. நான் இருக்கோம்ல, நீங்க கவலையை விடுங்க. ஏதோ இப்பயாச்சும் என் தங்கச்சியை நல்லவன்னு புரிஞ்சுக்கிட்டு இல்ல, அது போதும் எனக்கு. ரத்னா எங்க வீட்டு பொண்ணுப்பா, அவ மேல எங்களுக்கு என்ன கோவம்? சண்முகம், எனக்கு ஒண்ணுமே புரியல சண்முகம். பரணி சிஸ்டர் சொன்னது எல்லாமே உண்மைதானா? அந்த அந்த மாலதியை இவ்வளவு மோசமா பிளான் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியல. ஆமால, உன்னை மாட்டி விடுறதுக்கு போன்ல போட்டோ ஆதாரம்லாம் ஏதோ இருக்குன்னு சொல்லி தெரியறாளாம். போட்டோவா? ஏய் சண்முகாவ அப்பப்போ இந்த கேஷுவலா போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்தா, அவ்வளவுதான். ஏய் இதெல்லாம் ஒரு இட்ஸ் a crime. உன்னை மாட்டி விடணும்னு நினைச்சிட்டாள்னா எதை வேணா ஆதாரமா சொல்லுவாவ. அப்புறம் போலீஸும் விசாரணை செய்ய ஆரம்பிச்சிருவாவ. சண்முகம், சத்தியமா நான் மாலதியை ஒரு ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். அவ என்கிட்ட உரிமை எடுத்து பேசும்போது கூட நான் அவளை கணிச்சேன். சே, நான் அவகிட்ட ரத்னாவை லவ் பண்றேன்னு தெளிவா வேற சொன்னேன். எனக்கு ஏதோ மைண்ட்ல படுது சண்முகம். இந்த கல்யாண நேரத்துல அவ வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு தோணுது. இல்லை, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். நீ எதை பத்தியும் டென்ஷன் எடுக்காம நீ கிளம்புற வேலையை மட்டும் பாரு. சரிங்களா? ஏன் அன்பளிப்பா வச்சுக்கிடுங்க. எதுக்குப்பா? வச்சுக்கிடுங்க. இல்லை, அந்த மோதிரத்தை போட்டே வா. சரியா? சரி சண்முகம். டே அறிவு, அவ எங்கிட்டயே அந்த போட்டோவை காட்டிதான் என்ன நம்ப வச்சாடா அவ. இப்ப அதை வச்சு என்னென்ன செய்ய போறான்னு தெரியலையே. நீ வந்து ரொம்ப வெள்ளந்தியா மாறிட்ட. எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்பிடுறல்ல? உன் பையனா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? எப்படி சிக்கல் பண்ணி விட்டுருக்காரு பாருமா. சே போப்பா. மாப்பிள்ள ரெடி ஆயிட்டீங்களா? ஆல்மோஸ்ட் ரெடி. நீங்க போங்க, நான் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். மேடம், இது இந்த வெங்கடேசன் மாலதி பத்தி ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா உங்க ஆளுங்களுக்கு? அவங்க பரபரப்பா தேடிட்டு இருக்காங்க சண்முகம். மேடம், நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க.
நம்ம கமிஷனர் ஆபீஸுக்கு தகவல் சொல்லி இந்த மாலதியை வராம தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு செய்ய முடியுமா? பர்சனல் பெனிஃபிட்டுக்காக அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது சண்முகம். மாலதி வரமாட்டா, அவளால இங்க வரவும் முடியாது. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன், போதுமா? அது மட்டும் இல்ல, அந்த வெங்கடேஷனை பிடிக்கிறதுக்கு நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். சிசிடிவி முதற்கொண்டு எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒருவேளை வெங்கடேஷன் உங்க கையில கிடைச்சா தயவு செஞ்சு அவனை நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க. அவன்கிட்ட எதுவும் பேச்சும் கொடுக்காதீங்க. அவனை சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதையும் பண்ணிடுவோம். உங்ககிட்ட பேசினா அவன் உண்மையை உளறிடுவான். சரி மேடம், நான் போய் எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன். சரி, வரேன். வா. அறிவு உன்னை பார்த்தாருன்னா அப்படியே சொக்கி மயங்கி விழுந்துருவாரு. பரணி, நான் ஒண்ணு பண்ணட்டா? என்னது? இல்ல, நான் அறிவுக்கிட்ட போய் இந்த அலங்காரத்தை காட்டி பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வட்டா? ஏய், நீ மணமேடைக்கு போகும்போது அறிவு பார்க்க தானே போறாரு. ஆனா அங்க வச்சு பிடிச்சிருக்கா இல்ல ஏதாவது மாத்திக்கணுமான்னு கேட்க முடியாதுல்ல. ஏய், சும்மா ரீல் விடாதடி. உனக்கு அறிவை பார்த்தே தீரணும், அவ்வளவுதானே? சரி, நீ போயிட்டு வா. மைனி, நானும் கூட போயிட்டு வரவா? ஏய் லூசு, இது அவங்க பிரைவேட்டா பேச வேண்டிய நேரம்டி. நீ பேசாம எங்க கூடவே இரு. அடியே, போயிட்டு சீக்கிரமா வந்துடணும். அதே மாதிரி அலங்காரம் எதுவும் கலையக்கூடாது. சரிடி. வா. ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். உங்களை சுத்தி ஒரு பெரிய சூழ்ச்சியே நடக்குது, அத நான் உங்ககிட்ட சொல்லணும். பரவாயில்ல சொல்லு. அப்படி என்ன சுத்தி என்ன சூழ்ச்சி தான் நடக்குதுன்னு சொல்லு. இங்க பாரு, அது எவ்வளவு அதிர்ச்சியான விஷயமா இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன், சரியா? மாலதி இவன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவா போல இருக்கே. அறிவு அதை போன்ல எல்லாம் சொல்ல முடியாது, நேர்ல தான் சொல்ல முடியும். நேர்லையா? இங்க பாரு மாலதி, எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம், புரியுதா உனக்கு? எப்படி உன்னை நேர்ல மீட் பண்ண முடியும்? நானே பெரிய ஆபத்துல இருக்க அறிவு. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட விஷயத்த சொல்லியே ஆகணும். அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் ஆகும். நீங்க கட்டாயமா நேர்ல வந்தே ஆகணும். சரி, நேர்ல தானே பார்க்கணும் சொன்ன, இப்ப எங்க இருக்க? நேர்ல பார்க்க போறானா, அப்ப தடுத்துடலாம். அறிவு, நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல. என்னோட மொபைல்ல இருந்து நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேன், நீங்க அதை பார்த்து வந்துருங்க. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டா செத்தா கூட நான் நிம்மதியா சாவேன் அறிவு. ஏய், அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நான் வரேன்.